இந்த தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை மாற்றவே முடியாது. எத்தனை ஆட்சி வந்தாலும் இதை மாற்ற முடியாது. அப்படி தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கடந்த 5 நாளில் தமிழகத்தில் ஏகப்பட்ட ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி தான். இந்த கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமி, அது என்னங்க எனக்கு உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. 10 வயது சிறுமிக்கு என்னங்க தெரியும்? அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி 2 பேர் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு உண்மையை புரியல. 10 வயது சிறுமிக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு வருங்காலத்தில் வந்து ஒரு IAS வரலாம், ஒரு IPS வரலாம், ஒரு டாக்டராக வரலாம், ஒரு இன்ஜினியராக வரலாம், ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மினிஸ்டராக கூட வரலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது இந்த மாதிரி வரலாம். ஆனால் அந்த பொண்ணை வந்து 10 வயசுலேயே இதுக்கு என்ன அது என்னன்னு கூட தெரியாதுங்க. அந்த பொண்ணை போய் ஒருத்தன் வந்து மிருகம் மாதிரி வந்து ரொம்ப மோசமான ஒரு வெறி கொண்டு இதை பண்ணுறான் அப்படின்னா, அது மர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முகத்தை செதைச்சி கை காலை முறிச்சு அந்த பொண்ணோட முடியை வச்சு கழுத்தை நெரிச்சு பண்ணுறவன் வந்து இவ்வளோ மிருகத்தனமாக இருக்கிறானே. அடுத்த இன்சிடென்ட் இது புதுக்கோட்டையில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காது கேட்க முடியாத, ஒரு வாய் பேச முடியாத ஒரு பெண் வேலையை முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்க, நான் கூட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அதை போய் கூட்டு போகிறேன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி கூட்டு போய் அது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அதை ஒரு இடத்துல விட்டு வந்துடுறாங்க. ஒரு விமன் போலீஸ் அந்த சைடு வந்தவங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் GHல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அடுத்தது இந்த ஒசூர் ஏரியாவில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்க ஒரு லேடி, அவங்க வந்து பணியை முடிச்சுட்டு வரும்போது, வேலையை முடிச்சுட்டு வரும்போது தெரிஞ்சவங்க வந்து அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தில் ஒரு 80 வயது கிழவி, அந்த அம்மா பாவம் ஆடு மிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அந்த பக்கம் வந்தவன் அந்த அம்மா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்சு அந்த அம்மாவை கன்னத்தில் கடிச்சு ஏதோ செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்கிறான். அதுக்குள்ளே பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்படி ஒரு 4-5 நாளாக நிலவிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் கொந்தளிச்சு இருக்காங்க. இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆக்ஷன் ஹீரோ மாதிரி உங்களை நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறோம், நீங்கள் சிஎம்மாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், நீங்கள் சிஎம்மாக வந்ததுக்கப்புறம் இது நடக்குதே, என்னண்ணே உங்கள் ஆட்சி சரியில்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் நீங்கள் தான் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இவங்க உட்காந்தாலே சரியாக போயிடும், இன்னும் டைம் 10 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்தியமாக ஒன்று சொல்கிறேங்க, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் வரலாறு. நீங்கள் பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஐயா இருந்த காலத்தில் 2010 இந்த மாதிரி கோயம்புத்தூரில் 2 பேர், ஒரு அக்கா, அது வயசு வந்து 10 வயசு, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தம்பி 7 வயசு, 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பேரையும் குழந்தையை தூக்கிட்டு போய் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அவங்களை என்கவுண்டர் பண்ணுறாரு மிஸ்டர் சைலேந்திர பாபு, கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூராக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. எடப்பாடி ஐயா காலத்தில் இல்லையா, ஸ்டாலின் ஐயா காலத்தில் இல்லையா? இப்போ அண்ணன் வந்து உட்காந்துட்டாரு, அண்ணனை வந்து தேர்வு செஞ்சு உட்கார வச்சிட்டிங்க. ஸோ அதனால் இந்த சம்பவம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் தவறு. அப்படி கிடையாது, அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இது வந்து அனலைஸ் பண்ணதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்கள் என்ன ஆவேசத்தில் எமோஷனில் பேசிகிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? இல்லை, இது அனலைஸ் பண்ணதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சம்பவங்கள் அத்தனையும் நடக்கும் பொழுது வெறித்தனமாக, அதாவது மிருகத்தனமாக நடத்துகிறவன் ஒருத்தன் வந்து சுயநினைவோடு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு விழுகிறாரு, ரோட்டில் கீழே விழுந்தோடனே யாருன்னே தெரியாத 10 பேர் போய் நிற்கிறான், போய் தூக்கி விட்றான், அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு மனிதநேயம் இருக்குதே. ஒரு குடிச்சு போதையில் இருக்கிறவன் போய் தூக்குறானா, அந்த ஓரத்தில் படுத்து கிடக்கிறான், அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கிறான். அந்த மாதிரி சுயநினைவோடு இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு மிருகத்தனமாக ஒருத்தனால நடத்தவே முடியாது. ஏன்னா ஒரு மர்டர் பண்ணுறாங்க, அவன் ஒரு மர்டர் பண்ணுறான் ஒருத்தன் வந்து சுயநினைவோடு அப்படியே வந்து போய் நம்மளை மாதிரியே இருந்து பண்ணுவான்னு நினச்சிங்களா? அப்படி பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணவும் முடியாது சைக்காலஜிக்கலாக. ஏன் அப்படின்னு சொல்கிற பாருங்க, ஒரு கறிக்கடையில் போகும்போது ஒரு ஆடு வெட்டும் பொழுது அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்க முடியுமா? அது எப்படி கதறும், நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும். வெட்டுற இடத்துல எத்தனை பேர் நிற்கிறோம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நிற்கவே மாட்டோம். வெட்டி முடித்து அதுக்கப்புறம் உரிச்ச பிறகு தான் நம்ம போய் வாங்குவோம். வெட்டுற இடத்துல நம்ம நிற்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது சுயநினைவோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது மனவேதனையை கொடுக்கும். நம்மளால் அதை வந்து கேட்கவே முடியாதுங்க. ஒரு மனுஷனை வந்து வெட்டுறான் அப்படின்னா அவன் போதையில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒன்று ஆல்கஹால், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கணும், இல்லை அப்படின்னா ட்ரக்ஸு, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கணும்.
இந்த கஞ்சா போதை இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சம்பவத்தை செய்ய முடியும், இல்லைனா செய்யவே முடியாது. அப்படி தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த அத்தனை சம்பவத்திலையும் செஞ்சவன் எவனும் சுயநினைவோடு இல்லை, எல்லாம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹாலாக தான் இருக்கிறான். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாம் தெரிஞ்சவனாக தான் இருக்கிறான் இத்தனை சம்பவம் நடந்ததுலையும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்ப முடியாது. அப்போ போதையில் இருக்கிறவன்ட்ட சுத்தமாக தள்ளி போயிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சா உண்மையிலே என்ன செய்யணும்னு தெரியுங்களா? இப்போ இவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதனால் இந்த தண்டனை கொடுக்கறது இவனை வந்து கழுத்து துபாய் மாதிரி நிற்க வச்சு வெட்டுற சட்டம் இங்கே கிடையாது. நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி இவரை கொண்டு போய் ஜட்ஜு தான் தீர்ப்பு கொடுக்கணும். அவர் பார்த்து தூக்கு தண்டனை கொடுத்ததான் அதை கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஹைகோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய கொண்டா பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சம்பவங்களை அவங்கள மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு 0% தான் இருக்கும். அவனுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஸோ இனியும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நான் அனலைஸ் பண்ணதில் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைன்னா கரெக்டாக இருந்தால் அதுக்கு நீங்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா தனி மனித பொறுப்பு, தனி மனித ஒழுக்கம் இருந்தே ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த குடும்பமாவது சொல்லித்தரீங்களா? எவனும் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா அப்பா அம்மாவும் என்ன சொல்லித்தரீங்க, நல்ல படி, நல்ல சம்பாரி, பெரிய வேலைக்கு போ, என் கடமை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர, நீ இது பிறந்தனா இந்த இந்த நாட்டுக்கு நீ என்ன செய்யணும், இந்த அதாவது ஒரு குடும்பத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா அப்பா அம்மாவை நீ பின்னாடி கவனிச்சிக்கணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி தரீங்களா? அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு நீ எதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த பொறுப்பு ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். நான் இந்த ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியானா நீ இந்த வீட்டுக்குள்ளே பிறந்திருக்கிற இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அவ்வளோதான் அப்படின்னு நீ நினச்சிடாத. இந்த வீட்டில் இருக்கவனுக்கு செய்யணும், இந்த நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? யாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியலைங்க. இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அதை ஆரம்பிக்கணும், சொல்லித்தரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தாங்க. ஏன் சொல்லித்தரது இல்லை? எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க? இந்த விஷயத்தை தவிர ஒரு விஷயம் எல்லாருமே செய்கிறது என்ன தெரியுமா? பிறந்த உடனே திருநூறு வைக்கிறது, சிலுவை போடுறது, அப்புறம் அல்லாஹு அக்பர்னு ஓதுறது. தவறு இல்லை, நான் என்ன குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் நீங்கள் கடவுள் மேலே இருக்கிற ஒரு பற்று, கடவுள் நீங்கள் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் அது எப்படியோ வம்சாவளியாக வருது, ஜீனில் ட்ராவல் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லிடுறீங்க, சாமி தான் உனக்கு எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை அவனுக்கு வருமா? வரவே வராது. நீங்கள் என்ன சுட்டு போட்டாலும் வராது. இதை நீங்கள் சின்ன வயசுலேயே எப்படி மண்டைக்குள்ளே ஏற்றுறீங்களோ அந்த மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சாதாரண விஷயங்க, நம்ம இந்த ரோட்டில் போகிறோமே டிராஃபிக்கு, என்னடா இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன், அந்த தனி மனித ஒழுக்கத்தை சொல்கிறேன். நான் இந்த ரோட்டில் போகிறோமே டிராஃபிக் எப்படி இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் எப்படி இருக்குது? ஒருத்தன் வந்து க்யூலையாக போகிறாங்க, ஹாரனு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ண மாட்டான், 10 செகண்ட் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ண மாட்டான், ஹாரன் பேன் அடிக்கிறது. அப்படி ஒரு ஹாரன் அடிக்கிறது, சைடு வாங்கி போகிறது, மிந்திட்டு போகிறது, லெஃப்ட்லேயும் சைடு வாங்கிட்டு போகிறது. எந்த ரூல்ஸையாவது யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஒருத்தர் வீட்லையாவது ஒரு நாளாவது நீங்கள் வந்து ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பீங்களா? நீ சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயவுசெய்து. யாருமே சொல்லியிருக்க மாட்டீங்க. எப்படி தனி மனித ஒழுக்க வரும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் UK ஒரு சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்த எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஹாரன் சவுண்டை நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க, கேட்க முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி கேட்பீங்க? கேட்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரோடு ரூல்ஸ் அவ்வளோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க. கியூ தான், ஒரு மணி நேரம் ஆனாலும் அவன் வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே இருக்கிற மாதிரி சைட்லலாம் பூந்து அப்படி போக முடியாது. போனால் ஏகப்பட்ட சட்டம் இருக்கிறதுல கடுமையான தண்டனை கிடைக்கும். அவனுக்கு 5 வருஷம் வண்டி ஓட்ட முடியாது ரோட்டில். 5 வருஷம் ஓட்டாமல் நடந்து போயிடுவானா? எவ்வளோ தூரம் அது? அந்த பயத்திலே அவன் சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கும்போது அதை சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது நடக்குதா? நீ அந்த ஒரு சிஸ்டமே கிடையாதுங்க. இங்கே தனி மனித ஒழுக்கமே கிடையாதுன்றேன். ரோடு ரூல்ஸே அந்த மாதிரி இருக்குது. நீ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் என்னைக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு எப்படி வெளியில் நடந்துக்கணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நம்மள யாரும் சொல்லி கொடுத்த மாதிரியே தெரியல. ஆணாதிக்கம் நடக்கும் பொழுது ஆம்பளை வந்து எகிரிக்கிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில். அப்பயும் அவனும் அடக்கி வைக்கல. அதனால் ஒரு அவுட் பஸ்ட் ஆகி அது ஒரு புரட்சி வந்துச்சு. பெண்களை ஏற்றி விட்டாங்க. பெண்கள் வந்த பிறகு பெண் ஆதிக்கம் அதிகமாச்சு. இப்போ நான் இதை சொல்லக்கூடாதுன்னு தயவுசெய்து நான் கோச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற பல பெண்கள் பார்த்தாலே பயப்படுறாங்க ஆண்கள். இப்போ அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை வருதா? நீங்கள் மிஸ்யூஸ் நான் எல்லாரையும் சொல்லலை, கோச்சிக்க தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாரையும் சொல்லலை. பல நேரங்களில் அவங்க வந்து அப்பர் ஹேண்டு போயிடுறாங்க. அவங்க வந்து சில நேரங்களில் தவறான அவங்களுக்கு ஒரு
அவங்களோட ஈகோ வந்து பெருசாக வரணும், நாங்கள் வந்து இது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்து செய்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் புரட்சி வரும், அப்புறம் இந்த சுதந்திரமும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குதுன்னா ஆடக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். ஒரு ரோட்டில் போகிறீங்க, இந்த நீங்கள் வந்து சைடு வாங்கி போகிறது வந்து எவ்வளோ தவறு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கோமா? எந்த வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க? நல்லபடி சம்பாரி, வேலைக்கு போ, இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க தவிர ஒருத்தர் கூட நடைமுறை வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இதை எப்படி அப்புறம் நீங்கள் மாற்றுவீங்க? இதை சமூகம் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் சமூகத்தை மாற்றணும்னா நீங்கள் விஜய் அண்ணா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யாராலையும் மாற்ற முடியாது. யார் வந்தாலும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அன்லஸ் எப்போ தனி மனித ஒழுக்கம் வரணும். உங்கள் வீட்டை எவ்வளோ பேர் சுத்தமாக வச்சுக்கிறீங்க? வீட்டில் அவ்வளோ குப்பையில் படுத்து கிடப்பீங்க, ஆனால் நாடு மட்டும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இறங்கி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். இப்போ இன்னிலேருந்து பண்ணுங்கள். உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுங்கள். உங்கள் ரூமில் இருக்கிற இதை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த நாடை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் வெளியில் வருவான். இல்லை, என்னையும் சேர்த்த சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் வேணுங்க. இது தனி மனித பொறுப்பு. இது தன்னால் வந்துடாது. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இயற்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம சிரிக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. நம்ம அழுகணும்னு யார் சொல்லி கொடுத்தா தான் அழுக முடியுன்றது கிடையாது. இது வந்து இட் இஸ் அ ப்ரோக்ராம்டு ஒன் இன் அவர் பிரெயின். பட் நம்ம வந்து தனி மனித ஒழுக்கன்றது ப்ரோக்ராம்டு கிடையாது. அது நடைமுறையில் நம்ம பழகிக்கிறது. இது வந்து பெரியவங்க தான் சொல்லித்தரணும். இதை நீங்கள் நம்மளோட முன்னோர்கள், நம்மளுடைய வயதில் பெரியவங்க தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு விஷயம் தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து தயவு செய்து சொல்கிறேன், ட்ரக்ஸ் நான் வந்து இத்தனை இன்சிடென்ட்டை சொன்னேன். அத்தனை இன்சிடென்ட்லையும் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸில் தான் இது நடந்திருக்கு. ஸோ சுய நினைவாக இருக்கும்போது ஒரு மனுஷன் நார்மலாக தான் இருப்பான். ஆனால் இதெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மிருகமாக மாறிடுவான். அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் அப்போ தான் உணர்வான், ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரக்ஸை ஒழிங்க. ஏன் கவர்மெண்ட் நினச்சதை ஒழிக்க முடியாதா? ட்ரக்ஸு வந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, துபாய் இதிலெல்லாம் ட்ரக்ஸ் வச்சுருந்தா என்ன தண்டனை தெரியுங்களா? ஹேங்கிங் தான், ஒன்றுமே கிடையாது, மரண தண்டனை தான். ஆனால் நம்ம இந்தியாவில் அதுக்கும் சட்டத்தில் ஓட்டம் இருக்குது. எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. இது எப்படி சரி பண்ணணும்? இது யார் வந்து இந்த சட்டத்தை ஏற்றணும்? இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகணும், பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கிறதுக்கு அண்ணன் விஜய் என்ன ஏதாவது பண்ணா வேணா அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை, இன்னும் எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மரண தண்டனை வரத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமான்றது பாருங்கள். ட்ரக்ஸை ஒழிக்கணும். இது ஒழிச்சா ஆல்கஹாலை ஒழிக்கணும். இது ஒழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனி மனித ஒழுக்கம், ஆல்கஹால், இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் ஒழிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் ஆச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துருக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை வெளியில் அனுப்புறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ என்ன நினச்சாலும் உங்களுக்கு அது இருக்குதா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நீங்கள் வெளியில் விட முடியலைங்க. யாரை நம்புறதுன்னு தெரியலையா? பக்கத்தை விட நம்ப முடியாது, அடுத்த விட நம்ப முடியாது, சொந்தக்காரனை கூட நம்ப முடியாது. அப்போ இவ்வளோ பயந்து வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியிலேருந்து இப்போ இருந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இத்தனை பேர் பேசுகிறீங்களே, நம்ம நாடு சரியில்லைன்னு சொல்கிறோமே, ஒருத்தராவது ஒரு மரத்தை நட்டுருக்கீங்களா இன்ன வரையிலும் நாட்டுக்காக? ஒருத்தர் கூட பண்ணது கிடையாதுல்ல. பாருங்கள், எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? ஒரு வெரி ஃபியூ பீப்புள், ஒரு 25% வேணால் பண்ணியிருப்பாங்க. 75% பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன, நான் யாரோ வச்சிருக்கிற மரத்தில் போய் நிழலில் போய் நிற்க போகிறேன். நம்ம வச்சா என்ன சொல்கிறார் அப்துல் கலாம் ஐயா? 2 மரத்தை நடுங்கன்றாரு. ஒன்று உனக்கு ஒன்று, ஊருக்கு ஒன்று, மற்றவங்களுக்கு ஒன்று. அவர் எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொன்னார். அதாவது யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்குமே அது ஞாபகம் இல்லை. நம்ம வந்து ரீல்ஸ் போடணும், அதில் பேக்ரவுண்டு மியூசிக் கொடுக்கணும், அதுதான் நம்ம மனசில் நிற்கிது. எப்போ பார்த்தாலும் செல்லு, 24 மணி நேரம் செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணு போயிடும். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக காலியாகிடும். இந்த தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை மாற்றவே முடியாது. எத்தனை ஆட்சி வந்தாலும் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.